அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய இரக்கம், அவனுடைய நேசம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அழகான வழியை அல்லாஹ் சொல்கிறான். நான் அனுப்பிய என்னுடைய தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகின்றவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோட்கின்றவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான தொழுகைகளை, நபிலான தொழுகைகளை தொழுகின்றவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல பண்பாடான வாழ்க்கை வழிமுறையை தான் பின்பற்றுவதோடு தன்னுடைய சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியவராக இருந்தார். அப்படியான என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் மீது நான் நேசம் கொள்வது மட்டுமல்ல, உங்களது பாவங்களை மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய இரக்கம், அவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், அதன் மூலமாக நீங்கள் என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான். சகோதரர்களே, இப்பொழுது ஒவ்வொரு குடும்ப தலைவன், ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தந்தை, இந்த இரண்டு பேருக்கும் அந்த குடும்பத்துக்கே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டுமாயிருந்தால் அவர்கள் இந்த 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அந்த வீடு தொழுகின்றவர்கள் நிரம்பிய வீடாக இருக்க வேண்டும். நோன்பாளிகள் நிரம்புகின்ற வீடாக இருக்க வேண்டும்.